ஞானம் அருளும் குருவருள் போற்றி. எமது இன்றைய பதிவின் தலைப்பு சித்தர்களின் மெய்வாழ்வியல். மூச்சை கவனி, சூட்சுமங்களை அறிவோம். யோக வாழ்வியலில் மூச்சை கவனி என்ற ஒற்றை சொல்லானது எந்த நோக்கத்தின்பால் சித்தர்களால் வழங்கப்பட்டுள்ளது என்பதும் அதில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள சூட்சமும் என்ன என்பதும் யோக வாழ்வியலில் பயணிக்கும் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் விளங்கியாக வேண்டும். இந்த ஒற்றை சொல்லில் அப்படி என்ன சூட்சமும் மறைந்திருக்க முடியும் என்ற கேள்வியும் நமக்குள் எழலாம். இந்த கேள்விக்கான பதிலை தேடி தெளிவை பெறுதலே எமது இன்றைய பதிவாகவும் அமைகிறது. பெரியதாக நீண்டிருக்கும் வார்த்தைகளில்தான் கருத்து செறிவுகள் அதிகமாக இருக்கும் என்ற நமது எண்ணமானது சித்தர்களின் இது போன்ற சொல்லாடல்கள் முன்பு சிறியதாகித்தான் போகும். ஏனென்றால் சித்தர்களின் சொல்லாடல் என்பது மிக சிறியது என்றாலும் அதில் மறைந்திருக்கும் கருத்து செறிவுகள் என்பது அளவிட முடியாதவையாக இருக்கும். அப்படிப்பட்ட சொல்லாடல்களில் ஒன்றுதான் மூச்சை கவனி என்பதும். மூச்சை கவனி என்ற சொல்லே பதிலை தருவது போன்றுதான் இருக்கிறது. அப்படி இருக்க அதில் இன்னும் என்ன கருத்து செறிவுகள் மறைந்திருக்கப் போகிறது என்று நமக்குள் எழும் அலட்சியம்தான் நம்மை இன்னும் தீவிர விசாரணைக்குள் செல்ல விடாமல் ஒரு புள்ளியிலேயே நம்மை நிறுத்தி வைக்கவும் செய்கிறது. மூச்சை கவனி என்ற இந்த சொல்லாடலை வைத்துக்கொண்டு பலர் பலவிதமாக கருத்துக்களை வழங்கி கொண்டிருந்தாலும் இதில் நமது புரிதலும் நிலைப்பாடும் என்ன விளங்கச் செய்துள்ளது என்பதனை விளக்குவதே நமது இன்றைய பதிவு. மூச்சு என்பது மூச்சுக்காற்று, சுவாச காற்று என்பதை குறிப்பதுதான். ஆக இந்த மூச்சை கவனி என்பதின் பொருளானது இரு நாசிகளின் வழியாக செல்லும் சுவாச காற்றை கவனித்திரு அல்லது உற்று நோக்கி கொண்டிரு என்பதாகத்தான் அமைகிறது. இந்த பொருளை அடிப்படையாக கொண்டுத்தான் பலர் பலவிதமான பயிற்சிகளையும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் நமது கண்ணோட்டமானது முற்றிலும் வேறானதாக அமைகிறது. காரணம், சித்தர்களின் சொல்லாடலானது பல கோணங்களில் பதில் தருமாறு அமையப்பெற்றிருக்கும். அதனால் நாமும் அதன்படியே வேறான கோணத்திலும் அணுகுவோம். இந்த பிரபஞ்சத்தில் மனிதனுடன் பலவிதமான உயிர்களும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்தந்த உயிர்களுக்கு ஏற்றாற்போல் அதனதன் சுவாசமும் வேறுபட்ட நிலையில்தான் அமையப்பெற்றிருக்கும். இந்த சுவாச அளவுதான் அந்தந்த உயிர்களின் உயிர்ப்பின் அளவாகவும் கருதப்படுகிறது. அதாவது அதுவே அந்தந்த உயிர்களின் ஆயுளாகவும் கருதப்படுகிறது. இப்படி ஓர் உயிரின் ஆயுட்காலத்தினை தீர்மானிக்கும் மூச்சு காற்றை வெறும் சுவாச காற்றுதான் என்று மிக சாதாரணமாகவும் கடந்துவிட முடியாது. காரணம், இந்த சுவாசமானது நின்றுவிட்டால் அந்த உயிர் இறந்துவிட்டதாகவே கருதப்படுகிறது. ஆக ஒவ்வொரு உயிரின் அசைவும் இயக்கமும் மூச்சுக்காற்றின் இயக்கத்தினாலே நடைபெறுகிறது. அப்படி பிரதானமாக இருக்கக்கூடிய மூச்சுக்காற்றை இரு நாசிகளின் வழியே போவதையும் வருவதையும் பார்த்து கொண்டிரு அல்லது உற்று நோக்கி கொண்டிரு என்ற கோணத்தில் சொல்ல வாய்ப்பில்லை. அப்படி உற்று நோக்கி கொண்டிருந்தாலும் எந்த மாற்றமும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை. ஆக மூச்சை கவனி என்ற சொல்லாடலை மேலோட்டமாக அணுகாமல் உள்நோக்கி அணுகுதல் யோக வாழ்வியலுக்கு அவசியமானதாகிறது. மூச்சை கவனி என்பதின் பொருள் பதத்தினை கவனித்தோமானால் அது நோக்கு, உற்றுப்பார், அக்கறை செலுத்து, அத்துடன் பேணி பாதுகாத்துக்கொள் என்ற நிலைகளில் அமைகிறது. இந்த இடத்தில் அதாவது யோக வாழ்வியலில் மூச்சை கவனி என்பது மூச்சை பாதுகாத்துக்கொள் என்ற கோணத்தில் அணுகினால்தான் சரியான பொருளாகவும் அமையும். உதாரணமாக, உடல்நிலை சரியில்லாதவரை பார்க்கும்போது உடலை கவனித்துக்கொள் என்று அக்கறையுடன் கூறுவதுண்டு. இது உடம்பை நோய் நொடி இல்லாமல் பேணி பாதுகாத்துக்கொள் என்ற பொருளில்தான் அமையும். அந்த வகையில் மூச்சை கவனி என்ற சித்தர்கள் கூறும் சொல்லாடல் என்பதும் மூச்சுக்காற்றின் மகத்துவத்தை அறிந்து மூச்சுக்காற்றாகிய உயிர்காற்றை பேணி பாதுகாத்துக்கொள் என்ற அடிப்படையில் அருளப்பட்டதுதான். நாம் உயிர் வாழ மூச்சுக்காற்றே அவசியம் என்பதை நன்கு அறிந்திருந்தும் அதனை அலட்சியம் செய்து அதனை எந்த வகையில் எல்லாம் விரயம் செய்ய முடியுமோ அந்த வகையில் எல்லாம் விரயம் செய்து நமது வாழ்வை சொற்ப ஆயுளில் முடித்துக் கொள்கிறோம். மூச்சுக்காற்றின் இயக்கம் நின்றுவிட்டால் மரணம் என்பது தெரிந்திருந்தும் அது நின்றுவிட என்ன காரணம், அது எந்தெந்த நிலைகளில் தடைப்படுகிறது என்பதனை அறிந்து தெளிய யாருமே முற்பட்டதில்லை. அப்படி மூச்சுக்காற்றின் இயக்கம் தடைபடும் காரணம் தெரிந்துவிட்டால் உயிரை காக்கும் சூட்சுமமானதும் விளங்கிவிடும். இந்த கருத்தின்படி மூச்சை கவனி என்பதின் சரியான பொருளானது உயிரை பாதுகாத்துக்கொள் என்பதாகத்தான் அமைகிறது. ஆக உயிர்காற்றாகிய மூச்சுக்காற்றை பேணி பாதுகாத்து விட்டால் மரணம் ஏற்பட வாய்ப்பில்லை என்பது மறைப்பொருளாக உள்ளதால்
மூச்சை கவனி என்பது மரணமில்லா பெருவாழ்வை வலியுறுத்தும் விதமாகத்தான் அமைகிறது. ஆக மூச்சை கவனி என்ற ஒற்றை சொல்லை அலட்சியம் செய்யாமல் மூச்சுக்காற்று எந்தெந்த நிலைகளில் வதைப்படுகிறது, எந்தெந்த நிலைகளில் தடைப்படுகிறது என்பதனை பிரித்து பார்த்து அறிந்து தெளிந்துவிட்டால் மரணமில்லா பெருவாழ்வின் ரகசியங்களானது விளங்கிவிடும்.